ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு பிரம்மச்சரியம். காயத்ரி மந்திர மகிமை தொடர்ச்சி. சந்தியாவந்தனத்தில் அர்க்யமும் காயத்ரியும் முக்கியமானவை, மற்றவைகளெல்லாம் அதற்கு அங்கமானவை. அசக்தர்களாயிருப்பவர்கள் அர்க்யத்தை கொடுத்துவிட்டு 10 காயத்ரியாவது ஜபிக்க வேண்டும். அந்த 2 தானே முக்கியம், அவைகளை மட்டும் செய்துவிடலாம் என்றால் வர வர அவைகளுக்கும் லோபம் வந்துவிடும். ஆபத்திலும் அசக்தியிலும் 10 காயத்ரி போதும் என்பதால் எப்போதும் இப்படி 10 பண்ணினால் அப்படி பண்ணுகிறவர்களுக்கு எப்போதும் ஆபத்தும் அசக்தியுமாகத்தான் இருக்கும் என்று ஒரு பண்டிதர் வேடிக்கையாகச் சொன்னார். ஆகையால் அங்க புஷ்கலத்தோடு எதுவும் குறைவின்றி செய்து வந்தால்தான் முக்கியமானது நன்றாக நிற்கும். ஆபத்து காலத்திலுங்கூட அவைகளை செய்து வர வேண்டும், காலம் தப்பாமல் செய்ய வேண்டும். பாரத யுத்தத்தின் போது ஜலம் அகப்படாத போது கூட தூளியை, அதாவது புழுதியை வைத்துக்கொண்டு காலம் தவறாமல் சேனா வீரர்கள் அர்க்யம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்தமன காலத்திலும் உதய காலத்துக்கு முன்பும் உச்சிக்காலத்திலும் அர்க்யம் கொடுக்க வேண்டும். இடைக்காட்டு சித்தர் என்று ஒருவர் இருந்தார். சித்தர்கள் வினோதமான காரியங்கள் பண்ணுவார்கள், புதிராக பேசுவார்கள். இடைக்காட்டு சித்தர் ஆடு மேய்த்தார். அவர் காணாமல் கோணாமல் கண்டு கொடு, ஆடு கான் போகுது பார் போகுது பார் என்று சொல்லியிருக்கிறார். காணாமல் என்றால் சூரியனை காண்பதற்கு முன்பு என்பது அர்த்தம். அதாவது சூரியோதயத்திற்கு முன் காலை அர்க்யம் கொடுக்க வேண்டும். கோணாமல் என்பதற்கு சூரியன் தலைக்கு நேரே இருக்கும் பொழுது என்பது அர்த்தம். அதாவது சூரியன் மேற்கே சாய்வதற்கு முன் உச்சிக்காலத்தில் மாத்தியான்னிக அர்க்யம் கொடுக்க வேண்டும். கண்டு என்பதற்கு சூரியன் இருக்கும் பொழுது என்று அர்த்தம். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு மலைவாயிலில் இருக்கும் பொழுதே சாயங்கால அர்க்யம் கொடுக்க வேண்டும். இந்த விஷயங்களைத்தான் அந்த சித்தர் லேசாக சொல்லியிருக்கிறார். ஆடு என்றால் நீராடு, அதாவது கங்கையில் ஸ்நானம் பண்ணு என்பது அர்த்தம். கான் என்றால் சேது தரிசனம் பண்ணு என்பது அர்த்தம். போகுது பார் என்றால் திரிகால சந்தியாவந்தனத்தாலும் கங்கா ஸ்நானத்தாலும் சேது தரிசனத்தாலும் நம் பாபம் தொலைந்து போகிறதை பார் என்று அர்த்தம். காசிக்கு போய் கங்கையை எடுத்துக்கொண்டு சேதுவான ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத சுவாமிக்கு கங்காபிஷேகம் பண்ணும் சம்பிரதாயத்தைத்தான் சொல்லியிருக்கிறார். காயத்ரியை சரியாக பண்ணினால்தான் மற்ற வேத மந்திரங்களிலும் சித்தி உண்டாகும். அர்க்யத்தையும் காயத்ரியையும் தவறாமல் செய்து கொண்டு வர வேண்டும். ஜென்மத்தில் ஒரு தரமாவது கங்கா ஸ்நானமும் சேது தரிசனமும் பண்ண வேண்டும். ஒருவனுக்கு ரொம்பவும் ஜுவரம் வந்தால் கூட இருக்கிறவர்கள் அவனுக்காக சந்தியாவந்தனம் பண்ணி தீர்த்தத்தை ஜுவரம் வந்தவன் வாயில் விட வேண்டும். இப்பொழுது நமக்கு நித்தியப்படி ஜுவரம் வந்தது போலத்தான் இருக்கிறது. ஜுவரம் வந்தால் அதற்கு மருந்து அவசியம். அதுபோல ஆத்மாவுக்கு வந்திருக்கிற பந்தம் என்ற ஜுவரம் போக காயத்ரி மருந்து அவசியமானது. அதை எந்த காலத்திலும் விடக்கூடாது. மருந்தை விட இதுதான் முக்கியமானது. ஒரு நாளாவது சந்தியாவந்தனத்தை விட்டுவிட்டோமென்று இருக்கக்கூடாது. காயத்ரி ஜபம் பண்ணுவது எல்லாராலும் ஆகிற காரியம்தான். இதிலே ஜலத்தை தவிர வேறு திரவியம் வேண்டாம், ஷரீர பிரயாசையும் இல்லை. லகுவாக பரம ஸ்ரேயஸை தரும் சாதனம். ஆயுள் இருக்கிற வரைக்கும் சந்தியாவந்தனத்துக்கு லோபம் வராமல் பண்ண வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.